பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா கிழிஞ்சு புட்ட நாரா கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா கிழிஞ்சு புட்ட கருப்பு போல ஒரு பேரழகு பூமியிலும் இல்ல நீ கண்ணனோட புள்ள பள்ளினே என்ன சொல்லுண்ணே? சேவெல்லாம் பண்ணி பயங்கரமா இருக்கீங்க. சரிண்ணே. ஷோ வந்த பிறகு நிறைய கில்மாவா நிறைய ஷோ கூப்பிட்றாங்களா வெளியா? கண்டிப்பாண்ணே. கூப்பிட்றாங்களா? நிறைய போகிறோண்ணே. அந்த மாதிரி போகும்போது கூட்டி போங்க பாவம். ஆமாண்ணே. இவர் வருவார், கார் ஓட்டுன்னு வருவார். அண்ணன் எவ்வளோ புரியாது. லாரி ஓட்டுவாரா? வண்ண தமிழழகு அதை வாசிக்கும் போதழகு, முத்துச்சரம் போலே அதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு பொருளழகு செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு, மொத்தத்தில் தமிழ் அழகு. நகைச்சுவை நிகழ்ச்சி என்றால் விஜய் டிவி கலக்கப் போவது யார்தான் பேரழகு. உண்மையாவே சொல்றேங்க, தமிழ் தான் நமக்கெல்லாம் பெரிய மூச்சா இருக்கு. உண்மையாவே வாழ்க்கையில பெரிய விஷயம் சந்தோஷம், எங்களுக்கெல்லாம் பெரிய விஷயம் அதான். உண்மையாவே சொல்றேன், இவ்வளவு ஆண்கள் இருக்காங்கல்ல, உலகத்தினுடைய ஆண் பாதுகாவலன்னு மகேஷ் அண்ணே என்ன சொன்னார். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், மனித படைப்புல அழகான படைப்பு எதுன்னா அது பெண் படைப்பு தான். யாரும் கை தட்டல, ஏன் தெரியுமா? மனித படைப்புல உண்மையிலே அழகான படைப்பு பெண் படைப்பு தான். எப்படி தெரியுமா? அதுல மஸ்காரா ஐலைனர் என்னென்னமோ போட்டு தான் பெண்கள் அழகு, ஆனால் ஆண்கள் இயற்கையாகவே அழகு. நான் ஒன்று சொல்றேங்க, பெருந்தன்மைன்னு ஒரு சொல்லு இருக்க, அது ஆணுக்கு இருக்கிற மாதிரி பெண்ணுக்கு யாராவது இருக்குமா? இல்லை பஸ்ல போறேங்க, ஆண் பெண் எல்லாரும் தான் பஸ்ல போறோம். இப்ப நம்ம ஆம்பளை திடீர்னு ஒரு பெண்கால தெரியாம மிதிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அது அந்த அம்மா சும்மா விட்டுமா நம்மள? இடியட், பொறுக்கி, இதுக்குன்னா வர்றாங்க சொல்லுதா இல்லையா? நீங்க தெரிஞ்சே எங்க காலம் மிதிங்க, நாங்க சத்தம் போடுவோம், சத்தம் போடுவோம், யார்ட்டியா பக்கத்துல சொல்லுவோம். நாம தாம்பரம் தான் போக வேண்டியிருக்கோம். கண்டக்டர் நம்மால் கூப்பிடுவோம், கண்டக்டர் பஸ் எது வரைக்கும் போகுது? திண்டிவனம் வரைக்கும் போகுது. குடியா டிக்கெட்டை திண்டிவனம் வரைக்கும், திண்டிவனம் வரைக்கும் ஒரு யார்த்தையா கட்சிக்கலாம். உண்மைதானங்க? அப்ப ஆண்கள் லவ் பண்றாங்க, பெண்கள் லவ் பண்றாங்க, பிரச்சனை வரும். இப்ப ஆண்களுக்கு லவ் பண்ணும்போது பிரச்சனை வந்துச்சுன்னா, ஏ மாமா அந்த பொண்ணு உன்னை புரிஞ்சிக்கவே மாட்டாடா அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவான். அவன் என்னதுமா சொல்லுவான், ஏ தங்கச்சி நல்ல புள்ளடா, கொஞ்சம் வெயிட் பண்ணு மாப்ள அப்படின்னு சத்தம் சொல்லுவான். ஆனா பெண்கள் என்னமா சொல்லுவாங்க, அதே பிரச்சனை பெண்களுக்கு வரட்டுமே, அது இன்னொரு பொண்ணுகிட்ட போய் சொன்னா, நான் அப்பவே சொன்னேன் இந்த பொறுக்கி பையனை நம்பாதேன்னு சொன்னேன். நடக்குதா இல்லையா அங்க நாட்டுல? உண்மைதான் இருக்கிறாங்க. உண்மையாவே சொல்றேங்க, உங்களை எல்லாம் எப்படி எழுப்புறாங்களோ தெரியாது, என்னையெல்லாம் எழுப்புறதுக்கு என் பொண்டாட்டி ஒரு பாட்டே வச்சிருக்கா. ஹாலில் நான் தூங்குவேங்க, அங்கேருந்து பாடிக்கிட்டு வருவா, அரிமா அரிமா உன்போல் ஆயிரம் அரிமா உன்போல் பொன்மான் கிடைத்தால் எம்மா சும்மா விடுமா, எந்திரா எந்திரா எந்திரான்னு எட்டு உதவா பாருங்க, பாயோட சுத்திட்டு வந்து நான் வீட்டில் விடுவேன். என் பொண்டாட்டி சமைக்கிற மாதிரி யாருமே சமைக்க முடியாது. பால் பலகாரம் செஞ்சாலும் 7 நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம் மகேஷனை. அவ்வளவு நல்லா இருக்குமான்னு கேட்காதீங்க, பாலும் பலகாரம் ஒன்று சேர்த்துக்க 6 நாள் ஆகும். என்னைய பார்த்து கேட்கறான், முறுக்கு வரவே மாட்டுது. எங்க அம்மாவை நினைச்சிட்டு அமுக்குடின்னு அமுக்குனா பாருங்க, 20 முறுக்கு வத்தக்கட்டின்னு வந்து விழுந்துச்சு. ஆனா உண்மையை சொல்றேங்க, என் பொண்ணு ஒண்ணு இருக்கு, என்ன விளையாட்டு பொருள் வாங்கி கொடுத்தாங்க உடைச்சு விடும். இப்போ ஒரு 2 மாசமா விளையாட்டு பொருள் உடைக்க முடியல, அவ சுட்ட முறுக்கு தான். ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அதிரசம் சுட்டானே, அந்த அதிரசத்துல ஒரு குச்சியை கோட்டுத்துட்டு என் பொண்ணு ஓட்டுது தெரு தெருவா.